ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லோக்கல் ரெபாசிட்டரியும், ரிமோட் ரெபாசிட்டரியும் எப்படி கனெக்ட் பண்றது? அதாவது நம்ம சிஸ்டம்ல இருக்க லோக்கல் ரெபாசிட்டரியும், GitHubல வந்து நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். அந்த 2 ரெபாசிட்டரியும் நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க லோக்கல் ரெபாசிட்டரி. நம்ம லோக்கல் சிஸ்டம்ல GitHub ரெப்போ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்ல நம்ம கிரியேட் பண்ணி இங்க வச்சிருக்கோம். ஸோ இப்போ இத வந்து எப்படி நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து GitHubல வந்து நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம்ல, அந்த பேஜ்க்கு ஃபர்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப இது வந்து நம்ம ரெபாசிட்டரி. நம்ம இத வந்து எப்படி வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான கமாண்ட்ஸ் அவங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் கிட். அண்ட் தென் ரீட்மி ஃபைல் வேணும்னா அங்க இருந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இது நம்ம இன்னும் பார்க்கல. இனிமேல் பார்க்க போறோம். ஸோ பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கமாண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஆட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் https github.com அண்ட் தென் வந்து இந்த நேம் பார்த்தீங்கன்னா, என்னோட ரெபாசிட்டரி நேம் அண்ட் சாரி இது வந்து என்னோட GitHub நேம் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரெபாசிட்டரி நேம் டாட் கிட். ஸோ இந்த கமாண்ட் அப்படியே நம்ம எடுத்து, இத அப்படியே நீங்க கிட்ல போட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லோக்கல் ரெபாசிட்டரி கூட இந்த ரிமோட் ரெபாசிட்டரி வந்து கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? வெரி சிம்பிள். git remote add origin அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு https github.com அண்ட் தென் வந்து உங்க GitHub நேம் தென் ரெபாசிட்டரி நேம் கொடுத்துட்டு டாட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. அந்த கமாண்ட் லைன்ல கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டும் வந்து கனெக்ட் ஆயிரும். லோக்கல் ரெபாசிட்டரியும் இந்த குளோபல் ரெபாசிட்டரியும் கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபைல் எடுத்தாலும் நீங்க வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெர்ஷனை வந்து அங்க இருந்து இங்க புஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து இந்த ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணி, இங்க வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஒன்ஸ் நம்ம வந்து வெர்ஷன்ஸ் வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில மல்டிபிள் வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னாலும், எல்லா வெர்ஷன்ஸையும் நம்ம அங்கிருந்து இங்க புஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இத டோட்டலா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத அப்படியே எடுத்துட்டு போய் அங்க கிட் பாஷ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில ஒரு கிட் பாஷ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். அந்த கிட் பாஷ்ல போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 ரெபாசிட்டரியும் கனெக்ட் ஆயிரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இத வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இங்க பேஸ்ட் பண்ணேன்னா, நீங்களா டைப் பண்றனாலும் டைப் பண்ணலாம். இல்ல காப்பி பேஸ்ட் பண்றனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். git remote add origin அப்படிங்கிற கமாண்ட் குடுத்துட்டு, https github.com தென் வந்து ரெபாசிட்டரி GitHubஓட நேமு, தென் வந்து ரெபாசிட்டரி நேம். இத குடுத்துட்டு, நீங்க இப்ப இத என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, 2ம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரெபாசிட்டரி வந்து இப்ப ஆட் ஆயிருச்சு. லைக் வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியும், ரிமோட் ரெபாசிட்டரியும் கனெக்ட் ஆயிருச்சு. இப்ப இந்த ரிமோட் ரெபாசிட்டரி வந்து ஆட் ஆயிருச்சா? இல்லையா? அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, எப்படி செக் பண்ணலாம்னா, கிட் குடுத்துக்கங்க. கிட் ரிமோட் குடுத்துட்டு, -v அப்படின்னு சொல்லி குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ரெபாசிட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த ரெபாசிட்டரி உங்களுக்கு காட்டும். அதாவது ரிமோட் ரெபாசிட்டரி ஆட் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், கிட் ரிமோட் குடுத்துட்டு, ஸ்பேஸ் குடுத்துட்டு, -v குடுத்தீங்க அப்படின்னா, ரிமோட் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கா? இல்லையா? எந்த ரிமோட் ரெபாசிட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு? அது வந்து உங்களுக்கு இங்க காட்டிரும். இங்க பாருங்க ஆரிஜின் காட்டுது. ஸோ கிட் டபிள்யூ https github.com தென் வந்து என்னோட GitHub நேமு அண்ட் தென் வந்து ரெபாசிட்டரி நேம் டாட் கிட்னு வருது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியும், என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியும் கனெக்ட் ஆயிருச்சு. இப்ப எந்த வெர்ஷன் நான் அங்க கிரியேட் பண்ணாலும், இங்கிருந்து நான் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க சேவ் பண்ணி வச்சிருக்க வெர்ஷன்ஸ என்னால புல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதோட லோக்கல் அண்ட் ரிமோட் ரெபாசிட்டரி கனெக்ஷன் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.